மதுரை திருமங்கலம் அருகே விடுதியில் ஐடிஐ மாணவரை நிர்வாணப்படுத்தி ராகிங் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அத்துமீறலில் ஈடுபட்ட 4 மாணவர்கள் மீது வழக்கு பதியப்பட்ட நிலையில் வார்டன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். நடந்தது என்ன? அரசு மாணவர் விடுதியில் பள்ளி மாணவர்களுக்கு மத்தியில் தங்க வைக்கப்பட்டுள்ள ஐடிஐ மாணவர்கள் ராகிங் என்ற பெயரில் அட்டூழியம் செய்த கொடூர காட்சிதான் இது. தனியாக சிக்கிய அப்பாவி மாணவரை நிர்வாணப்படுத்தி வீடியோ எடுத்ததுடன் அதை சமூக வலைதளத்திலும் பதிவிட்டு அலப்பறை செய்துள்ளனர். அடாவடி மாணவர்கள் மீது அதிரடி நடவடிக்கை பாயுமா? மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே செக்கானூரணியில் அரசு மாணவர் விடுதி செயல்பட்டு வருகிறது. பள்ளி மாணவர்களுக்கான இந்த விடுதியில் திருமங்கலத்தில் உள்ள அரசு கல்லூரி மற்றும் தொழிற்பயிற்சி நிலையத்தில் படிக்கும் மாணவர்களும் தங்கியுள்ளனர். கல்லூரி மற்றும் ஐடிஐக்கு தனியாக விடுதி இல்லாததால் அங்கு பயிலும் மாணவர்கள் பள்ளி விடுதியில் தங்கியுள்ளனர். இந்த நிலையில் 10ஆம் வகுப்புக்கு பின் படிப்பை தொடர முடியாத 3 மாணவர்களை ஐடிஐ முதல்வரின் ஏற்பாட்டில் அங்கு சேர்க்கப்பட்டுள்ளனர். ஐடிஐயில் சேர்ந்த அந்த மாணவர்கள் முதல்வரின் பரிந்துரையின் பேரில் செக்கானூரணி அரசு மாணவர் விடுதியில் தங்கியுள்ளனர். இவர்கள் அனைவரும் ஒரே அறையில் தங்கி பயின்று வருகின்றனர். இந்த மாணவர்களில் ஒருவரை ஏற்கனவே அங்கு தங்கியுள்ள சக மாணவர்கள் ராகிங் என்ற பெயரில் சீண்டியுள்ளனர். தொடர்ந்து அவரை கேலி கிண்டல் செய்து அடித்து துன்புறுத்தியுள்ளனர். ஒரு கட்டத்தில் எல்லை மீறியவர்கள் அப்பாவி மாணவரை நிர்வாணப்படுத்தி தாக்கியுள்ளனர். இதை மற்றொரு மாணவர் தனது செல்போனில் வீடியோ எடுத்து அதை பலருக்கும் பதிவிட்டுள்ளார். அதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த பாதிக்கப்பட்ட மாணவன் தனது தந்தையிடம் கூறி கண்ணீர் சிந்தியுள்ளார். இது தொடர்பாக மாணவனின் தந்தை செக்கானூரணி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் விடுதியில் அப்பாவி மாணவரை ராகிங் கொடுமை செய்தது உறுதியானது. இதையடுத்து மாணவரை தாக்கிய 3 பேர் மற்றும் அதை வீடியோ எடுத்தவர் என 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் மீது கேலி கிண்டல் செய்து தாக்கியது ராகிங் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையை தொடர்ந்து மதுரை, அச்சம்பத்து, வில்லூர் மற்றும் தேனி, கோட்டூர் பகுதியைச் சேர்ந்த 3 சிறார்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இதனிடையே விடுதியில் அத்துமீறலில் ஈடுபட்ட மாணவர்களை தடுக்க தவறியதாக வார்டன் பாலமுருகன் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அத்துடன் கவனக்குறைவாக செயல்பட்டதாக கூறி அவரை சஸ்பெண்ட் செய்து அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். மதுரையில் அரசு மாணவர் விடுதியில் அப்பாவி மாணவரை நிர்வாணப்படுத்தி ராகிங் செய்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.